ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்டப்டு வச்சு சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே அது எப்படின்னா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவில் தான் நான் சப்பாத்தி பண்ணுவேன். அதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து என்னென்னு பார்க்கலாம். இது தேய்க்கிறதுக்காக இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இது ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வேக வைக்கிற டைம் லென்த்தாக போகும்ட்டு பாருங்கள், நல்லா தெரியும். மசிச்சு வச்சிருக்கேன் வேக வச்சு. வெங்காயத்தை துருவி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா துருவி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கும் போது பெருசு பெருசாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நல்ல கேரட் துருவல்ல துருவி வச்சுக்கோங்க. இது வந்து கேரட் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. சொரக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு அது சொரக்காய் சப்பாத்தி கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து மேலே வந்து காரத்துக்கு என்ன எடுத்துருக்குறோன்னா இந்த வெறும் மிளகாத்தூள், அதாவது காஞ்ச மிளகாவும் நீட்ட மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் வறுத்து அரைச்ச தூள், வீட்லேயே தயார் பண்ணுற தூள். இது வந்து கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். வதக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இந்த பாருங்கள், ஜீரகம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை, மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பச்சை மிளகா இன்னும் நைஸாக அரியணும்னா அரிஞ்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடாதீங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு எல்லாமே ரெடியாகும். இப்போ தாளிக்கிறதுக்கு எப்படின்னு காமிச்சிடுறேன் வாங்க. இது வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது என்னன்னா உங்களுக்கு நெய் காய்ச்சின பாத்திரம் தான். இந்த நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதுலயே நான் வதக்கி உங்களுக்கு காமிக்க போறேன். இன்னும் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ எண்ணெயோ போட்டுக்கோங்க, கொஞ்சம் வதக்குற அளவுக்கு. இப்ப நான் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகா. மல்லி இறக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லாம் ஒன்றா இருந்ததுனால அப்படியே போட்டேன். நீங்கள் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் துருவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சொல்லலை, இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி கூடயே செய்கிற ஸ்டஃபிங் கூட செய்யறதுனால சப்பாத்தி வேகும் போதும் இந்த மசாலா வெந்துடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணோம்னா சீக்கிரமே சப்பாத்தி உப்பி வந்துடும். அதுக்கு தான் பண்ணுறது. இந்த நெய் பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் போட்டாலே தும்மல் வரும். இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளிலாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொரக்காய் துருவி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம், நூல்கோல் துருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காயெல்லாம் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்து இதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சொன்ன மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிறதுனால சப்பாத்திக்கு காரம் தேவைப்படும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கரம் மசாலா நல்லா வதக்கிடுங்க. நான் ஜீரகம் தாளிச்சதுனால ஜீரகத்தூள் போடல, வேணும்னா ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு போட்டுருங்க. ஏன் சால்ட்டு போட சொன்னேன்னா மிங்கிள் ஆகும், அதுக்கு தான் சால்ட்டு போட சொன்னேன். ராக் சால்ட்டு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறது வேலை தான் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு நல்லா ஆற வச்சு உருட்டி வச்சுக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியில் வரும் மாவு, அதுக்கு தான். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டுட்டே போவோம் நம்ம சப்பாத்தி உருட்டிட்டு வர்றதுக்கு. தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். நான் வந்து ஒரு 9 சப்பாத்திக்கு உருட்டிட்டு வந்திருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த நம்ம மேடை இருக்குல்ல, இதே நல்லா க்ளீனாக வச்சுப்பேன். நான் எப்பயுமே வந்து இதில் தான் போட்டுக்குவேன். மேலே தொடுறதுக்கு மாவு வச்சுக்குவேன். நீங்கள் எண்ணெய் கூட தொட்டுக்கலாம். நல்லா இந்த அளவு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக நமக்கு வரும்.
இது இருக்கட்டும். நம்ம முதல்ல 9 சப்பாத்தி தேய்ச்சிக்குவோம். இப்போ வந்து மாவு தூவிக்கிறோம். நம்ம போலிலாம் ஸ்டஃப் பண்ணி தேய்ப்போம்ல, அது மாதிரி நீங்க பண்ணிக்கோ. பேப்பர் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட நீங்க இங்க வச்சுக்கலாம், வச்சுட்டு தேய்க்கலாம். அப்போ கவரோட எடுத்து போட்டு இந்த அளவு தேய்ச்சிக்கோ. இப்போ தோசைக்கல்ல எடுத்து போடும், தேய்ச்சதே இதுல போட்டுக்கோங்க. இது வேகட்டும், அப்புறம் தான் நெய் விடணும். நீங்க உள்ள இருக்கிற மசாலா நமக்கு ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம். அதனால வந்து சப்பாத்தி மட்டும் நல்லா வெந்து வந்தோடனே சாஃப்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இது பண்ணணும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும். இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேகிறது. இந்த ஓரம் வந்து கொஞ்சம் தடிமனாக ஆயிரும். அந்த இடத்துல நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா வெந்துடும். இந்த பாருங்க, பார்த்தா தெரியும். எடுத்த உடனே நெய் ஊற்றாம ஒரு பக்கம் வெந்த உடனே அப்புறமே நெய் வேணும்னா தடவிக்கோங்க, எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் சும்மா பேருக்கு தடவுவேன் கொஞ்சம்.